எப்படி நம்ம சாப்பாட்டு தண்ணி கொடுக்குறோமோ ஆவிக்குரிய மனுஷனுக்கும் நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தண்ணீராய் இருக்கிறார். வேத வசனங்கள் நமக்கு அப்பமா இருக்கிறது. இந்த அப்பத்தை புசித்து இந்த ஒருவன் ஸ்தோத்திரிக்கிற அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உள்ளான மனுஷன் அவன் பிழைப்பான். உள்ளான மனுஷன் அவன் பலனாயிருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை சாப்பிட்டே இருக்கணும், கேட்டுனே இருக்கணும், ஆவியானவரால் நிரப்பப்பட்டுனே இருக்கணும். அந்நிய பாஷைகளை ஒரே ஒரு வார்த்தை டபுள் வார்த்தையை மாறணும். அப்புறம் ஒரு வார்த்தை வாக்கியமாய் மாறணும். வாக்கியம் ஒரு என்ன செய்யணும்? ஒரு சென்டென்ஸா மாறணும். சென்டென்ஸ் ஒரு மொழியாய் மாறணும். மொழி அப்படியே ஒரு என்ன செய்யணும்? ஒரு மொழியானது அப்படியே என்ன செய்யணும்னு சொன்னா ஆண்டவருடைய வியாகானத்துக்குள்ள கொண்டு போகும். வியாகானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய ரகசியங்கள் எல்லாம் சொல்லுவான். அவன் தீர்க்கதரிசியிலும் பெரியவனாய் மாறி போயிடுவான். அவன் தீர்க்கதரிசியிலும் பெரியவன். வியாகாரம் பண்ணுகிறவர் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறவனுக்கு தான் கர்த்தர் இப்படிப்பட்ட வல்லமை வரங்களை கொடுக்கும். நம்ம எங்க இருக்கிற யோசிச்சு யாரையும் பார்க்காதீங்க. இத்தனை வருஷமா வந்துக்கிறாரு, அவருக்கே வரல. அவரே கீதாவே பேசல, நரேஷே பேசல, அவங்களே பேசல, பாஸ்டமாவே பேசல அப்படின்னு சொல்லி நினைச்சுன்னு இருக்காதீங்க. யாரையும் பார்க்காதீங்க. உன்னை ஆண்டவர் நடத்த வல்லவர். உன் மேல தன் ஆவியை கட்ட வைத்து விட அவர் வல்லவர். உன் மேல அந்த ஆவியின் அபிஷேகத்தை ஓட்ட அவர் வல்லவர். உன் மேல அந்த ஆவியுடைய வல்லமை கர்த்தருக்கு கொடுக்க வல்லவர். உன் மூலமா அவர் வெளிப்பட அவர் வல்லவராக இருக்கிறார். அவரே ஆவியானவர், அவரே ஆவியானவர், அவரே ஆவியானவராக இருக்கிறவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியில வாழ வேண்டும். உண்மையுள்ளவர்களாய் ஆராதிக்க வேண்டும். உண்மையா இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் உண்மையா இருக்கணும். வாயை பிள்ளைக்கு வாயை திறந்து மௌனம் காட்டாதீங்க. உன் மௌனத்தை கழிச்சு வாயை திறந்து உன்னுடைய வெட்கத்தை எல்லாம் விட்டு வாலிபத்தில் கர்த்தரை வாயை திறந்து துதிச்சுப்பார். வாயை நிரப்புவார். கையை கட்டிக்கிட்டு அப்படியே வேடிக்கை மௌனமா இருந்துக்கினேன். அதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிற சபையில இருக்கிறவங்க எல்லாரையும் ஒருத்தர் பார்த்தா எப்படி இருக்கணும்? கையை தட்டுறதா